சேலம் அம்மாபேட்டையில் சபீர் என்ற ரவுடி வீட்டிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பில் செல்லாத 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தகவல்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சேலத்தில் பிரபல ரவுடி வீட்டில் பதுக்கி வைத்திருந்த செல்லாத ரூபாய் நோட்டுகள் 500 மற்றும் 1000 ரூபாய் சுமார் 1 கோடி மதிப்பிலான பணம் பறிமுதல் செய்து தற்போது விசாரணை நடக்கிறது. சேலம் அம்மாபேட்டை பகுதியில் உள்ளது ராமலிங்கம் தெரு. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சாபீர். இவர் பிரபல ரவுடி ஆவார். இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. இது தொடர்பாக அம்மாபேட்டை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் சாபீர் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதாக நேற்று இரவு புகார் வந்து இதனையடுத்து அம்மாபேட்டை போலீசார் சாபீர் வீட்டுக்கு சென்று அதிரடி சோதனை செய்தனர். அப்போது அவரது வீட்டில் செல்லாத ரூபாய் நோட்டுகள் 500 மற்றும் 1000 கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மொத்தம் ரூபாய் 1 கோடி ரூபாய்க்கு இந்த பணம் இருந்தது. இவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் சபீரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது ரூபாய் 1 கோடி மதிப்பிலான பணத்தை மாற்ற தொழிலதிபர் கொடுத்திருந்ததாக, பின்னர் அவர் இறந்து விட்டதால் இந்த பணத்தை என்ன செய்வது என தெரியாமல் வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததால் சாபிற்கு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் காவல்துறை உயர் அதிகாரி விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த சம்பவம் சேலம் அம்மாபேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.